இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ இசை தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னீங்களாமே, ஏன் போய் சொல்றீங்க? நானும் உங்களுக்கு பணம் கொடுத்தேன், சொல்லுங்க. ஆமா மேடம், நீங்க தானே பணம் கொடுத்து ஸ்ரீஜாவை கடத்த சொன்னீங்க. அப்பதான் எனக்கு நலங்கு நடக்கும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்க ஸ்ரீஜாவை கடத்தினோம். இத பாருங்க இசை மேடம். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. இத பாருங்க இசை மேடம், ஆர்டர் போட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டு இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. டேய், இவங்க தான் இசையா? இவங்க தான் உங்களை கடத்த சொன்னாங்களா? உண்மையை சொல்றா. ஆமா சார், இவங்க தான் இசை. இவங்க தான் பணத்தை கொடுத்து ஸ்ரீஜாங்கிறவங்கள கடத்த சொன்னாங்க. ஓஹோ, ஏய், இசைங்கிறது அந்த பொண்ணுடா. அஜிஜோ, தப்பு பண்ணிட்டேன். அப்ப யார் இசைனே தெரியாம போய் சொல்லிருக்கீங்க. யாரா உங்களை இப்படி செய்ய சொன்னது? கேக்குறல, பதில் சொல்றா. உண்மையை சொல்லுங்கடா. இன்ஸ்பெக்டர், இவனுங்க போய் சொல்றானுங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒதிச்சு இவங்களை யார் இப்படி செய்ய சொன்னாங்கன்னு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். அதுதான் முக்கியம். ஓகே மேடம். சார், ஐம் சாரி சார். இதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட ஸ்டேஷன்ல வந்து நான் நிக்கிறேன். இவங்களை அடிக்கிற அடியில இவங்களை யார் பண்ண சொன்னாங்கன்னு தெரியணும். கண்டிப்பா சார். யோ, இவங்களை எழுத்துவாங்க. எஸ் சார். ஏய் சார், சார், போங்க. வரமா. இத நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விஷாலுக்கு உண்மை தெரிய போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள அடிக்கிற அடியில அவங்க ஓம் பேர் தான் சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நேத்தே சொன்னேன், உனக்கு நலங்கு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு. ஆனா நான் எதுவுமே பண்ணல. அந்த விதையே சரியா நடத்தி வச்சிருச்சு பாரு. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது. என்னடி நக்கலா? ஆமா, உனக்கு நலங்கு நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடவுள் நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதான உண்மை. அந்த கடவுள் இல்ல, யாரு என்ன நினைச்சாலும் நான் இந்த வீட்டு மருமகளா வருவேன். வந்து உன்னையும் உன் தங்கச்சியையும் வீட்டை விட்டு துரத்துவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இவனை நான் தான் அனுப்பி வச்சேன். என் பேரு பானுமதி. நினைச்சேன், நீங்க தான் நினைச்சேன். இந்த பாருங்க, உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க குடும்பத்தை கெடுக்க என்னென்னமோ பண்ணீங்க. அதுக்குன்னு ஸ்ரீஜாவை கடத்தி கொண்டு போய் அவளை கொலை பண்ற அளவுக்கு இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், இவங்க யார் சார்? சார், இவங்க என் பெரியப்பாவோட வைஃப், என் பெரியம்மா தான். என்ன மேடம் இது? சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. சாரி சார், ஒரு நிமிஷம். இவன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். போய் உங்க அம்மா சுபத்ரா கிட்ட சொல்லு, நான் தான் இத பண்ணன்னு சொல்லு. நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அமைதியா இருந்திருக்காங்க. சொல்லு ஸ்ரீஜா. நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா, இங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். புரியுது. நாம நம்ம பிளானை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். அப்படின்னா நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்களே. சரி, நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர், இது எங்க ஃபேமிலி விஷயம். நீங்க இதை பெருசு பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். இது பெரிய கிரிமினல் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஷியோர், கோ ஹெட். பட் எதுவா இருந்தாலும் என் லாயர் உங்ககிட்ட பேசுவாரு. நான் எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அவங்கள எங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்காதீங்க.
அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அப்பவாது திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். ச்சே. இன்ஸ்பெக்டர், நான் பானுமதியோட லாயர். என் கிளையண்ட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க இவங்கள நிறைய ஏமாத்திருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, வாங்க. நான் பாத்துக்கிறேன். என் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு ஸ்ரீஜா. அதை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்தது. அதுல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒரு குடும்பத்தையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குற. மரியாதையா அந்த குடும்பத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உனக்கு பெரிய தண்டனை இருக்கு. அப்படி இப்படின்னு ஏதோ மிரட்டி எழுதி இருந்தது. என்னடி சொல்ற? யார் இப்படி மிரட்டிட்டு இருக்கா? யார் அனுப்பியிருக்காங்கன்னு அட்ரஸ் பாத்தியா? இல்ல, அதுல எதுவும் சென்ட் அட்ரஸ்லாம் இல்ல. யாரா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு நைட் எல்லாம் என்னால தூங்கவே முடியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. யாரா இருக்கும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைன்னு எழுதி இருக்குல்ல, அது கண்டிப்பா அந்த இசையோட டிராமாவா தான் இருக்கும். இல்ல ஸ்ரீஜா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதோ நீ என் ஃப்ரெண்டு விஷால லவ் பண்றேன்னு நீ பண்ற தப்புக்கெல்லாம் உடஞ்சு இறந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ஏய், இத பாரு, லெட்டர் வந்ததை பார்த்து பயப்படாத. இதெல்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத. இல்லடி, பேசிக்காவே நான் சாமிக்கெல்லாம் பயப்படுறவ, பாவம் புண்ணியம்லாம் பாக்குறவ. என் வீட்டை தேடிதானே லெட்டர் வருது. பெரிய தப்பு பண்ணிட்ட, குடும்பத்தை கெடுத்துட்ட, பெரிய தண்டனை இருக்கு. இந்த வரியெல்லாம் திரும்ப திரும்ப என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு வெளியே வரவே பயமா இருக்குடி. இதோ பாரு, உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் தாண்டி இருக்கு. சுபத்ரா அத்தை தாலி எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு என் கல்யாணம். அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு. நீ இல்லன்னதோ ஐயர் யாராவது ஒரு பொண்ண உன் இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லும் போது ஒரு முறைக்குதான் அவ உன் இடத்துல உட்கார்ந்தா. நலுங்க வைக்கும் போது அவ வேணான்னு தான் சொன்னா. நாங்க எல்லாரும் கம்பல் பண்ணிதான் அவளை அங்க உட்கார வச்சோம். அதுவும் ஐயர் செய்யணும்னு சொன்னதுனால தான். சரி விஷால், நான் இசைய தப்பா நினைச்சது தப்புதான். அவ நல்லவன்னு நீ சொல்றத நான் நம்புறேன். குட். தேவையில்லாம ஒரு நல்ல பொண்ண நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். ஆம், ஓகே, நீ சொன்ன வரைக்கும் போதும். ஐ அக்ரி. ஓகேவா? ஆனா ஒண்ணு, கல்யாண மண்டபத்துல நீ என் கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு இடையூறா இசை ஏதாவது பண்ணானா நான் வேற மாதிரி மாறிடுவேன். பத்திரிக்கையில எனக்கு பதிலா இசையோட பேரு மாறி இருந்தப்போ, நலங்கு ஃபங்க்ஷன்ல எனக்கு பதிலா அவளுக்கு நலங்கு நடந்தப்போ நான் பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்.